அல்லேலூயா. ஆமென். மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் பக்கம் 628 எஸ்தரின் சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வேத வார்த்தை, அப்படிதானே? ஸ்தோத்திரம். மொர்தெகாய் என்ற ஒரு தேவ மனிதன் தன்னுடைய மகளாய் பாவித்த எஸ்தருக்கு சொன்ன ஒரு வார்த்தை. மொர்தெகாய் என்கிற தேவ மனிதன் தன் மகளாய் பாவித்த எஸ்தருக்கு அவர் சொல்லி அனுப்பின வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் சொல்ல என்ன காரணம், அப்படி என்ன சம்பவித்தது என்று நமக்கு தெரியும். அந்த நாட்களில், எஸ்தரின் நாட்களில், ஆமான் எனக்கூடியதான ஒரு மனிதன் எழும்பி அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் கொல்ல வேண்டும், அவர்கள் மரிக்க வேண்டும், அவள் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி விரோதமாய் எழும்பி அவன் செயல்பட்டது நமக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. எஸ்தரே, நீ அரண்மனையில் இருக்கிறபடியினால், 13வது வசனத்தில் சொல்லியிருப்பாரு, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் பார்க்க கூடாதிருக்க நீ தப்புவா என்று மனதில் நினைவு கொள்ளாதே. அவர் சொல்ற காரியம், யுத்தம் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இல்லை ஒரு குலத்துக்கு விரோதமாய் ஒரு குலம் எழும்பி இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுது நீ நல்ல சேஃபான செக்யூர்டான ஒரு இடத்துல இருக்கிறதுனால நீ தப்புவிக்கப்படுவன் மாத்திரம் என்ன பண்ணாத, நினைக்காத. நீ மிகுந்த பாதுகாப்பான இடத்துல இருக்கிறபடினால உனக்கு அழிவு வராதுன்னு நீ என்ன பண்ணாத, நினைக்காத. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்படிப்பட்ட காலத்தில், எப்படிப்பட்ட காலத்தில், போராட்டம் நிறைந்த காலத்தில் யார் ஒருவர் தன்னுடையதான ஸ்தானத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்துகிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை மொர்தெகாய் இங்கு வலியுறுத்துகிறார். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு, மேன்மை. என்னது? மேன்மை. அங்க சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. ராஜ மேன்மை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை ராஜ மேன்மை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ராஜ மேன்மை. அதிகமாக எஸ்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறப்ப முதல் அதிகாரத்தை நம்ம தெரியும். வஸ்தி என்கிறதான ஒரு ராஜாத்தி தள்ளப்பட்டது நிமித்தம் அந்த ஸ்தானத்துக்கு யார் வராங்க? எஸ்தரை கொண்டு வராரு கர்த்தர். அப்ப எங்கேயோ இருந்த எஸ்தரை கர்த்தர் இங்கே கொண்டு வரணும். எஸ்தர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர். அவர்களை பொறுத்த வரைக்கும் எஸ்தர் ஒரு புறஜாதி தேசத்தை சேர்ந்த ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் அரண்மனைக்குள் கர்த்தர் கொண்டு வரணும்? அடிமையாய் கொண்டு வந்த ஜனங்களை ஏன் கர்த்தர் ராஜாத்தியாய் மாற்றணும்? விற்கப்பட்ட ஜனங்களை, துரத்தப்பட்ட ஜனங்களை, அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஏன் ராஜாத்தியாக அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கணும்? இதற்காக எஸ்தருக்கு கிடைத்த சுத்திகரிப்பு நாட்கள் நமக்கு தெரியும். எஸ்தருக்கு சுத்திகரிப்பு நாட்களை கொடுத்து எஸ்தர் தன்னை பராமரித்து கொண்டு ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்கணும். இப்படி பல நெருக்கங்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் எஸ்தருக்கு சாதகமாய் மாற்றி எஸ்தரை கொண்டு வந்து ராஜாத்தியாக, ராஜ மேன்மை, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் ராஜாத்தி, அந்த ராஜ மேன்மையை கொடுக்க என்ன காரணம்? உதவியா இருக்கும்படி. எதற்காக? உதவியா இருக்கும்படி. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல மேன்மையை கொடுத்திருக்கிறார். நம்மிடத்துல பணம் இல்லாம இருக்கலாம், நம்மிடத்துல பெரிய வீடு இல்ல வாகனங்கள் இல்ல சரியான வேலை, சரியான வருமானம், இது எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு ராஜ மேன்மை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். என்ன ராஜ மேன்மை? நமக்காக அவர் தமது இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாதது நமக்கு உண்டு, அது தேவனுடைய ரட்சிப்பு. எத்தனையோ பணம் படைத்தவருக்கு, பலம் படைத்தவர்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார், அது அவருடைய ரட்சிப்பு.
அவரை அறிந்து கொள்கிறதான அறிவு, அவருக்குள் வளரக்கூடியதான வளர்ச்சி, அவருக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, பாவத்தை விட்டு, பாவ உலகை விட்டு தேவனுக்காக பிரிந்து வாழக்கூடியதான வாழ்க்கை. இது எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க காரணம் என்ன? நாம் இந்த ஜனங்களுக்கு ஜெபத்தில் உதவியாயிருக்கும்படிக்கு. எதற்கு? ஜெபத்தில் உதவியாயிருக்கும்படிக்கு. அநேக மேன்மை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு. ஏன்னா அந்த நாட்களில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஏன் எஸ்தருக்கு கர்த்தர் அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு? எஸ்தருக்கே அந்த ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தாரு? கர்த்தருக்கு தெரியும், ஒரு நாள் இப்படிப்பட்ட ஆமான்கிற ஒரு மனுஷன் எழும்புவான். அவன் எழும்புறப்ப யூத கோத்திரத்தையே கொல்லும்படி அவன் எழும்புவான். அப்படி அவன் எழும்பும் பொழுது அவனை மேற்கொண்டு தமது ஜனங்களை ரட்சிக்கும்படியாக எஸ்தர் என்னும் ராஜாத்தியை கர்த்தர் நியமித்திருந்தார் ராஜமேன்மையை கொடுத்து. அப்ப எஸ்தருக்கு எதற்கு ராஜமேன்மை? வரக்கூடிய சம்பவங்களில் ஜபத்தில் உதவியாக இருக்கும்படிக்கு, வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற அசம்பாவிதங்களை தேவ சமூகத்துக்கு நேராக முறையிட்டு அந்த சூழ்நிலையை உடைக்கும்படியாக எஸ்தருக்கு அந்த ராஜமேன்மையை கர்த்தர் கொடுத்தார். அதை தான் மொர்தெகாய் வலியுறுத்துகிறாரு. உனக்கு எதற்காக இந்த ராஜமேன்மையை கர்த்தர் கொடுத்தார்? நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவா? நீ நல்ல லக்ஸுரியா வாழ்றதுக்காகவா? நீ பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவா? இல்ல மற்றவன் அழிகிறத வேடிக்கை பார்க்கறது? இல்ல இல்ல இல்ல, உனக்கு இந்த அரண்மனையை கர்த்தர் கொடுக்க காரணம், உனக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க காரணம், உனக்கு எந்த பிரச்சனையும் எந்த இடையூறும் இல்லாமல் உன்னை சுத்திகரித்து தேவ சமூகத்துல, ராஜாவுடைய சமூகத்துல பிரவேசிக்க வைக்க காரணம் என்ன? உனக்கு கீழ் இருக்கிற ஜனங்கள், அதாவது ராஜ அரண்மனைக்குள் உட்படாத ஜனங்களை பாதுகாக்கும்படியாக. எதற்கு உட்படாத ஜனங்களை? அரண்மனைக்குள் உட்படாத ஜனங்களை. ஏன்னா அரண்மனைக்குள்ள எஸ்தர் இருக்கிறதுனால எஸ்தருக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப அரண்மனைக்குள் பிரவேசிக்காத மற்ற ஜனங்களுடைய நிலைமை அழிவு. அப்ப ரட்சிப்புக்குள் வராத ஜனங்களுக்காக ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல முறையிடணும். அதற்காகத்தான் கர்த்தர் அவருடைய மறைவில் வைத்து நம்ம இதுவரைக்கும் வளர்த்து கொண்டு வந்தார். எஸ்தருடைய சுத்திகரிப்பு நமக்கு தெரியும், அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எதற்கு? அந்த அரண்மனைக்குள்ளே வைத்து, ஒருவனுக்கு கீழே வைத்து, ஸ்தோத்திரம் யாருக்கும் தெரியாமல் கன்னிமாடத்தில் வைத்து உருவாக்க என்ன காரணம்? அவள் பிரயோஜனம் உள்ளவளாய் எழும்ப வேண்டும் என்பதற்காக. எப்படிப்பட்டவளை எழும்ப வேண்டும் என்பதற்காக? பிரயோஜனம். யாருக்கு பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்ட தமது தகப்பன் வீட்டாருக்கு, தமது குலத்திற்கு பிரயோஜனம் உள்ள மகளாய் எழும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்த ராஜமேன்மையை கொடுத்தார். கர்த்தர் அந்த ராஜமேன்மையை கொடுத்தார். அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து, நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்து, நமக்கு ஒரு சபையை கொடுத்து, இந்த சபையில் விசுவாசிகள் நம்மளை வைத்து நாம் ஆராதிக்க வைத்தது காரணம் என்ன? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஏன் வயிற்று வலி ஆசீர்வதிங்கப்பா, ஏன் நான் வீடு கட்டணும்ப்பா, நான் வண்டி வாங்கணும்ப்பா, நான் இதற்கு கர்த்தர் நம்மளை அழைச்சாரா? இதற்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சாரா? இன்னைக்கு அநேகருடைய ஜெப குறிப்பு எப்படியா மாறிடுச்சுன்னா, நம்ம சபையே சொல்லலை, ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய ஜெபம் எப்படி மாறிடுச்சு? ஆசீர்வாத ஜெபமா மாறிடுச்சு. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, விடிஞ்சா ஆசீர்வதிங்க, உக்காந்து ஆசீர்வதிங்க, எந்திரிச்சா ஆசீர்வதிங்க, படுத்த ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்துக்கு நேராகவே ஜெபம் என்ன பண்ணுது? போகுது. ஆனா கர்த்தர் இந்த மேன்மையை கொடுக்க காரணம் என்ன? உன்னுடைய இடத்திற்கு வராதவர்களை உன்னுடைய இடத்திற்கு நீ என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். உன்னை போல் பாதுகாப்பு இல்லாத ஜனங்களுக்கு உன்னை போல் பாதுகாப்பை கொண்டு வரணும். அப்ப நம்மை போல பாதுகாப்பற்ற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதாவது பாதுகாப்புக்குள் வராமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல், வியாதிக்கும் விக்கிரகங்களுக்கும் இப்படி பல சூழ்நிலைகளுக்கும் பாவத்திற்கும் அடிமையாக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவன்லாம் செத்து தொலையட்டும், அவன்லாம் செத்து மடியட்டும், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வாழ்றதுக்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறது? ராஜமேன்மையை கொடுக்கல. அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே. லாசருவும் ஆபிரகாமை குறித்து, லாசருவை குறித்தும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் காலகட்டத்தில் ஒரு பிச்சைக்காரனும் இருந்தான். அப்ப பிச்சைக்காரனுக்கு லாசர் என்ன பண்ணல? உதவி. அவன் ஐஸ்வர்யவான் தான், ஆனா அவன் உதவி செய்யல. அவன் தன்னை மேம்படுத்துவதற்கு, தன்னுடைய ஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ரெண்டு பேருமே எங்க வராங்க? பரலோகத்துக்குள்ள வராங்க. ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரெண்டு பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான், ரெண்டு பேரும் இயேசுவை ஆராதிக்கிறவங்க தான்.
எல்லாமே சர்ச்சுக்கு போகிறவங்க தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான். ஆனால் இந்த பணக்காரனாக இருக்கக்கூடியவன் யார் அங்கீகரிக்கல, தன்னை விட தாழ்த்தப்பட்ட ஒருவனை அவன் கனப்படுத்தலை, அவனுக்கு உதவி செய்யலை. தன்னுடைய மேன்மையை அவன் பெரிதாக்க தான் பார்த்தான், தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை வர்த்திக்க தான் பார்த்தான். அதனால தான் அவன் பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, நீ இந்த இடத்துக்கு தகுதியானவன் கிடையாது, உனக்கான இடம் வேறொரு இடம் இருக்கு, நீ அங்கே போன்னு சொல்லிட்டு எரி நரகத்தில் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அப்போ அந்த லாசரு சொல்கிறான், எனக்கு தாகமாக இருக்கேன், தொண்டை வறண்டு போது, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீராவது என்ன பண்ணுங்க கொடுங்களேன், என் நாவு வறண்டு போகுதே. அப்போ நீ அழுகும் பொழுது அங்கே இன்னொரு பக்கம் ஒரு சத்தம் கேட்குது, மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது. என்ன மகிழ்ச்சியின் சத்தம்? அந்த பிச்சைக்காரன் ஆபிரகாம் மடியன்கிற பரதேசியில் அவன் என்ன பண்ண கொண்டான், இலைப்பாரி கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் கேட்குறான், நான் ஏன் இப்படி இதை அனுபவிக்கிறேன்? நான் உன்னை இந்த பூமியில் வச்சப்ப இந்த பூமியில் நீ செய்ய வேண்டியது நீ என்ன பண்ணலை, செய்யலை. உனக்கு நான் மேன்மையை கொடுத்துருந்தேன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தேன், உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உனக்காகவே சுயநலமான வாழ்க்கை நீ என்ன பண்ணிட்ட, வாழ்ந்துட்ட. ஆனால் அவன் அப்படி கிடையாது, அவனுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே கொடுக்கல. அவன் மரிக்கும் வரைக்கும் அவனை பிச்சைக்காரனாக தான் வச்சுருந்தேன். ஆனால் அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமாக இருக்குது, தன்னை போல் இருக்கிறவளை நேசிக்கிற சுபாவமாக என்ன பண்ணுது இருக்குது. தன்னை விட இல்லை தனக்கு சமமானவர்களை சரியாக நடத்தக்கூடிய பக்குவம் அவனுக்கு என்ன பண்ணுது இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மேன்மை என்ன பண்ணியிருக்கிறேன். அப்போ மேன்மை பெற்றுக்கொண்ட நாம நம்முடைய ராஜ மேன்மையை, தேவன் கொடுத்த ரட்சிப்பை, தேவன் கொடுத்த ஜெபத்தை, தேவன் கொடுத்த பரிசுத்தத்தை, தேவன் கொடுத்த நல்ல வாழ்க்கையை சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால் இந்த மேன்மை நிமித்தம் நமது தகப்பன் வீட்டார் அழியும் என்று வேதம் சொல்லுது. யார் நிமித்தம்? நம் நிமித்தம். நம்ம கொடுக்கப்பட்ட மேன்மையை நாம் சரியாக தேவ சமூகத்தில் பயன்படுத்தாதது நிமித்தம் யாருடைய குடும்பம் அழியுமா? நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை நம்ம சரியா என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அதை தான் மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எஸ்தரே, உனக்கு இந்த மேன்மை கொடுக்க காரணம் என்னம்மா? நீ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உதவியா இருக்கும்படி தானே. ஆனா நீயே கண்டுக்காதது போல இருந்தாலும் உனக்கு எதுக்கு இந்த சுத்திகரிப்பு, உனக்கு எதுக்கு இந்த மறைவான வாழ்க்கை, உனக்கு எதுக்கு அலங்காரமான வாழ்க்கை, உனக்கு எதுக்கு அரண்மனையின் வாழ்க்கை? உனக்காக நான் ஏன் கஷ்டப்படணும்? தகப்பனும் தாயும் இல்லாத உன்னை நான் ஆதரிக்க காரணம் என்ன? எசேக்கியேல் 16 சொல்லப்படும் பொழுது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை தூக்கி எறிந்து விட்டு போனாங்க, நீ ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து நான் உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை தொடச்சி எடுத்தது எதற்காக? நீ தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்காகவா? உதவியா இருக்கும்படியாக. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையை கொடுத்தும் பிரயோஜனப்படுத்திக்கிறது கிடையாது. நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல மனைவி, நல்ல மகன்கள், நல்ல பிள்ளைகள்னு கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக கொடுத்தும் சரியாய் பிரயோஜனப்படுத்தாதால சிலர் அழிவுக்கு நேராக என்ன பண்றாங்க, நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒருவன் மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதனா இருக்கிறான். அந்த ஏழ்மையான மனிதனை விட இன்னொரு ஏழ்மையான மனிதன் இருக்கிறான். அப்ப இந்த ஏழ்மையான மனிதன் இன்னொரு ஏழ்மையான மனிதனிடத்தில் கடன் கேட்கிறான். எனக்கு கடன் கொடுங்க, நான் கொஞ்சம் வளரும்படி நான் விரும்புகிறேன், என்னுடைய வயலை சரிப்படுத்த விரும்புகிறேன், வயலை சரிப்படுத்திட்டாக்க நான் வரக்கூடிய நாட்கள் நான் பயிரிட்டு நான் அதுலேருந்து வரக்கூடியதான விளைச்சலின் ஸ்தோத்திரம் அந்த பணத்தை நான் உங்களுக்கு நான் கொடுத்து நான் சரிப்படுத்துகிறேன், எனக்கு இப்போ கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு ஒரு ஏழ்மையானவன் இன்னொரு ஏழ்மையான இடத்துல கேட்குறான். அவனும் கொடுத்துட்டான். இப்போ கொடுத்தவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தன்னை விட மேன்மையானவன் கிட்ட அவன் கடன் வாங்கியிருக்கிறான். அவனுடையதான ஏழ்மையை போக்க அவனை விட மேன்மையானவன் கிட்ட என்ன பண்ணியிருக்கிறான், இவன் கடன் வாங்கியிருக்கிறான். இவங்கிட்ட இவனை விட ஏழ்மையில கீழே உள்ளவன் இவங்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான். ஆக மொத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே கடன் வாங்கியிருக்கான், இவன் அவங்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான். இந்த முதலாவது கடன் கொடுத்தவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான், என்னால் இந்த கடன் என்ன பண்ண முடியல, அடைக்க முடியல. அந்த மேன்மையானவங்கிட்ட போய் கேட்குறான், நான் வாங்கின கடனை என்னால் திருப்பி என்ன பண்ண முடியல, அடைக்க முடியல, எனக்கு கிருபை கிடைக்குமா, எனக்கு தயவு கிடைக்குமா, எனக்கு அனுகூலம் கிடைக்குமான்னு அவன் கெஞ்சுறான்.
அப்போ அந்த மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுறான், சரி ஓகே உன்னுடைய கடனை நான் என்ன பண்ணுறேன், தள்ளுபடி பண்ணுறேன், நீ போய் சந்தோஷமாக என்ன பண்ணு வா, நீ எனக்கு இனிமேட்டு வட்டி என்ன பண்ண வேணாம், கொடுக்க வேணாம், அசலையும் கொடுக்க வேணாம், நீ என்ன பண்ணு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இவன் ஒரே சந்தோஷத்தில் வந்துட்டான். வந்தவன் தாங்கிட்ட கடை வாங்கின எதுக்க வரப்ப அவன் சொல்கிறான், நீ என்கிட்ட வாங்கின கடன் இருக்குல்ல, அதை வட்டியும் அசலுமா இப்போவே என்ன பண்ணு, செட்டில்மெண்ட் பண்ணு அப்படிங்கிறான். இதை எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு யாரு, அந்த மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறவர். மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறவர் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவர் சொல்கிறாரு, அவனை மறுபடியும் உள்ளே கூட்டு வா அப்படிங்கிறாரு. கூட்டி வந்துட்டு அவர் கேட்குறாரு என்ன நடந்தது அப்படின்னா, அவன் சொல்கிறார், நான் இவங்கிட்ட கடை வாங்கினேன், திருப்பி கொடுக்க முடியல, இப்போவே கொடுத்தே தீரணும் என்கிட்ட சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த மேன்மையானவர் சொல்கிறாரு, நீயே என்கிட்ட கடை வாங்கினவன் தான், நான் உன் கடனை தள்ளுபடி பண்ண, நீ அவன் கடனை தள்ளுபடி பண்ண மாட்டியா? நீ என்கிட்ட கடை வாங்கின, உன் கடனை நான் தள்ளுபடி பண்ணேன். நீ என்கிட்ட வாங்கின தொகை பெரிய தொகை, ஆனால் உன்கிட்ட அவன் வாங்கின தொகை சிறிய தொகை. அந்த சிறிய தொகை உன்னால் மன்னிக்க முடியலன்னா நான் உன் தொகையை என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், எனக்கு இப்போவே நீ என்ன பண்ணு, செலுத்து அப்படின்னாராம். அந்த மேன்மையான ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவை வைங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரு, நம்மளை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த கொஞ்சத்திலிருந்து இன்னொரு ஆசீர்வதிக்கத்தக்கதான பலன் நமக்கு இருக்கு, கொடுக்கத்தக்க பலன் நமக்கு இருக்கு. ஆனால் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நாம மற்றவரிடத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். மற்றவங்களிடத்துல வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். மற்றவரிடத்துல வந்து பிடுங்கக்கூடியவங்களா என்ன பண்றோம், மற்றவர்களை தாழ்த்தக்கூடியவங்களா இருக்கிறோம். மற்றவங்களை ஒடுக்கக்கூடியவர்களா, மற்றவங்களை அராஜகப்படுத்தி நம்முடையதான மேன்மையை காண்பிக்கும்படியாக. இதையெல்லாம் பார்க்கிறவர் சும்மா இருப்பாரா? கொடுத்ததையும் பிடுங்கிட்டு நீ எனக்கு கீழே நீ இருந்து அடைக்க வேண்டியதை அடைச்சிட்டு தான் என்ன பண்ணணும், போகணும். அதே தான் மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்றாரு, யாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைக்க என்ன காரணம், நீ உதவியா இருக்கும்படி, நீ கை நழுவி போகும்படி அல்ல, நீ எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போகிறதுக்காக அல்ல, நீ உதவியா இருக்கும்படி. அநேக நேரத்தில் நாம் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இதற்கு உத்தரவாதி அல்ல, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் என் வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் போகிறேன்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் நாம் முதுகை காட்டி ஓடக்கூடியவர்களாக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஆனால் இந்த மேன்மை அதற்காக அல்ல, உதவியாக இருக்கும்படி. இந்த மேன்மை உதவியாக இருக்கும்படிக்காக. அப்போ நாம் சரியாக தேவனுக்காக பிரயோஜனப்படுவோம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த எஸ்தர் புஸ்தகம் ஆரம்பத்திலே அழிவை நோக்கி தான் என்ன பண்ணும், ஆரம்பிக்கும். ஆரம்பமே அழிவை நோக்கி தான் ஆரம்பிக்கும். ஒரு யுத்தம், ஒரு கலவரம், யூத ஜனங்களுக்கு விரோதமான முரண்பாடான காரியங்கள், இப்படி பல கலகலப்பும், அதாவது கலகலப்புனாக்க சந்தோஷம் இல்லை, கலவரங்கள், பலவிதமான கலவரத்தோடு ஆரம்பிக்கிற அந்த எஸ்தரின் புஸ்தகம் முடிக்கும் பொழுது நன்மையாக என்ன பண்ணுது, முடியுது. அப்போ எந்த ஒரு கலவரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி எதுனா, நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை நாம் சரியாய் பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய கலவரமாக இருந்தாலும் அது சமாதானமாக என்ன பண்ணும், மாறும். இதுலேருந்து நம்ம சில காரியத்தை தியானித்து நாம் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இதுலேருந்து 2 விதமான சத்தியத்தை நான் தியானிச்சிருக்கிறேன். அதில் ஒன்றை தான் இப்போதைக்கு பேச முடியும். இன்னொன்று கர்த்தருக்கு சித்தமானா நான் வரக்கூடிய நாட்களை நான் பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஒன்றே ஒன்றை மாத்திரம் நான் பேசுகிறேன். ராஜமேன்மை. ராஜமேன்மை எதற்கு? இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி. மேன்மை எதற்கு? இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி. இந்த ராஜ மேன்மை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது இன்னொரு தலைப்பு. அதை நான் கர்த்தருக்கு சித்தம்னா நான் விரைவாக நான் பேச விரும்புகிறேன். நான் இதை தியானிக்கலாம். இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி, அப்படித்தானே எங்கள் போட, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். அப்போ எஸ்தரும் மொர்தெகாயும் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். திருப்பிக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2-3 வசனத்தை வாசிக்கலாமா?
ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அங்க அந்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ராஜா ஆமான உயர்த்துறாரு. ராஜா ஆகாஸ்வேரு ராஜா ஆமான உயர்த்துறாரு. ஆமான உயர்த்துவதற்கான நோக்கம் எதுவுமே கொடுக்கப்படல. ஆமானை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறதுக்கான நோக்கம் எதுவும் கொடுக்கப்படல. ஆனா ஆமானை ராஜா உயர்த்தினார். உயர்த்தப்பட்ட ஆமானுக்கு ராஜா ஒரு சில காரியங்கள் செய்கிறார். என்ன காரியம்னா, இந்த ஆமானை ஜனங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். நமஸ்கரிக்கணும், அவனுக்கு கணம், அதாவது மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ராஜா அங்க வலியுறுத்துறாரு. இந்த வழக்கம் முன்பு இருந்துச்சு. ராஜாவை நமஸ்கரிக்கிறது, ராஜாவுக்கு வணக்கம் செலுத்துவ பழக்கம் இருந்துச்சு. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது தாவீது எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி. அப்ப ஒரு ராஜாவை மரியாதை செலுத்த வேண்டும், கனம் செலுத்த வேண்டும்ங்கிறதான ஒரு பழக்கம் யாருக்கு இருந்துச்சு? யூதர்களுக்குள்ள இருந்துச்சு. அதே 2 சாமுவேல் 14:2 குறித்து வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 1:16 குறித்து வச்சுக்கோங்க. இந்த 3 அதிகாரத்திலையும் பார்க்குறப்ப ராஜாக்களை, தனக்கு அதிகாரியாய் கொடுக்கப்பட்டவர்களை மரியாதை கொடுக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கு? யூதருக்கு இருக்கு. அவர்களுக்கு மாத்திரம்தான் மரியாதை கொடுப்பாங்களா? அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 23 அதன் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து போதும். அப்படியே 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஆதியாகமத்தில், அதே ஆதியாகமத்தில் 44வது வசனம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 33:3 சொல்லப்பட்டிருக்கும், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை என்ன பண்ணுவாங்க? தரை மட்டும் குனிந்து வணங்குவாங்க. அதே 44ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துல பார்க்குறப்ப எகிப்தின் ராஜாவை என்ன பண்ணுவாங்க? நமஸ்கரிப்பாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு வழக்கம் என்னன்னா, அவர்கள் தங்களை விட மரியாதைக்குரியவர்களை மரியாதை கொடுப்பது அவர்களோட வழக்கம். அவங்க அவங்களுக்குன்னு கர்த்தர் தனியாக ஒரு கட்டளை கொடுத்திருந்தாலும், பிரமாணத்தை கொடுத்திருந்தாலும், அவர்கள் ஒரு நாளும் ஒரு பொதும் மற்றவர்கள் என்ன பண்றது இல்லை, ஏளனமாக பார்ப்பது இல்லை. அவர்களை சரிக்கு சமமாக நடத்துவாங்க, அவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சகல கணத்தையும் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அதனால தான் ஈசாக்கு என்ன பண்ணுவார்? தன்னிடத்திலிருந்து ஏசேக்கும் சித்தனாமி பிடுங்கினவனையும் தன்னிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு விருந்து கொடுத்து அவனை உபசரித்து என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அப்போ யூதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க நாடுவார்கள். தனக்கு துரோகம் செய்கிறவர்களாக இருந்தாலும் மரியாதை கொடுக்க பழகுவார்கள். ஆனால் இந்த இடத்துல மொர்தெகாய் ஆமானுக்கு அந்த கணத்தையும் மரியாதையும் கொடுக்கல. காரணம் என்னன்னு தெரியல. கொஞ்சம் திருப்பி பார்ப்போம், சரித்திரங்களை திருப்ப ஆரம்பிச்சோம்னா அங்க ஒரு சத்தியம் வெளிப்பட்டது. அந்த வசனத்தை, முதல் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எஸ்தர் 3:1. இந்த நடபலிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஸ்தோத்திரம். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆகாக்கியனை. இது யாரா? அமலேக்கியரை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15:20 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15:20.
சாமுவேலை நோக்கி நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு ம், கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் ம், அமலேக்கியின் ராஜாவாகிய ஆகாகை ம். கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஸ்தோத்திரம். அப்ப அமலேக்குடைய ராஜாவுடைய பேர் என்ன? அந்த ராஜாவுக்கு கொடுக்கிறதான ஒரு ஒரு பெயர் என்னன்னா ஆகாகை. ஆகாக்கி. இங்க என்ன சொல்ல ஆகாக்கி தானே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகாக்கி ஆகா- ஆகாக்கியனை ஆகாக்கியனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாருக்குன்னா அமலேக்கியரை அமலேக்கின் ராஜாக்களை குறிக்கக்கூடிய பெயர் தான் அது. அதே எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24:7 வாசிக்கலாமா? எண்ணாகமம் 24:7. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து ம், தண்ணீர் பாயும், ம், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். ம், அவர்களுடைய ராஜா ம், ஆகாகை பார்க்கிலும் ம். உயருவான், ஸ்தோத்திரம். அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். ம். இங்க மறுபடியும் என்ன போடப்பட்டிருக்கு? அமலேக்கியருடைய தானே இன்னொரு அடைமொழி பேரும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆமான் யாரு? அமலேக்கியர் சந்ததியை சார்ந்ததான ஒருவன். இந்த சந்ததியரை முற்றிலுமாய் ஒழிக்க வேண்டும் என்பது தேவனுடையதான பிரமாணம். அது ஏன் அப்படின்னா அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 8 முதல் சில வசனத்தை வாசிங்களேன். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் சில வசனம். யாத்ராகமம் 8 முதல் சில வசனத்தை வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே ம், இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ம், அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி ம், நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு ம், அமலேக்கோட யுத்தம் பண்ணு. ம். நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ஸ்தோத்திரம். போதும் போதும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வரும் பொழுது அவர்களை யுத்தம் பண்ணி அவர்கள் பிரயாணத்தை தடுத்தவர்கள் இந்த அமலேக்கியர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகும் பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் புறப்பட்டு போகும் பொழுது, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி புறப்பட்டு போகும் பொழுது அவருடைய வழியை மாற்றக்கூடியவன் தான் இந்த அமலேக்கியன். அவர்கள் பிரயாணத்தை தடுக்கக்கூடியவன் தான் இந்த அமலேக்கியன். அவர்களை தேவனை விட்டு பின்வாங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவன் தான் இந்த அமலேக்கியன். நீ எப்படி தேவ சித்தத்தில் நடக்கலாம்? நீ எப்படி தேவ சித்தத்தில் நடக்கலாம்? யார் ஒருவர் தேவ சித்தத்தில் நடக்கிறார்களோ அவர்கள் நடையை உடைப்பதுதான் யார்? இந்த அமலேக்கியர்கள். அந்த அமலேக்கியர்கள் தான் இந்த புறப்பட்டு வரும் பிரயாணங்கள் எல்லாம் தடை பண்ணி கொண்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். யாருக்கிட்ட? சவுலின் நாட்கள்ல. சவுல் காலத்துல கர்த்தர் ஏன் ஒருத்தரை கூட விட்டு வைக்காம அந்த நீங்க சவுல் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல 47-48 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்க சம்பவம் என்னன்னா, ஒருவரையும் மிச்சம் வைக்காமல் அத்தனை பேரையும் சவுல் கொன்று போட்டான். அதிகமான அமலேக்கியரை சவுல் என்ன பண்ணார்? கொன்று போட்டார்ன்னு இருக்கு. அப்ப யுத்தம் பண்ற அமலேக்கியரை மொத்தமாய் அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். யார் ஒருவர் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய பிரயாணத்தை தடுக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய நினைவில் பெரிதான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் என்பது ஒரு விஷயம். ஜெபிக்கிறவனுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ கர்த்தருடைய இருதயத்துல, நல்ல விசுவாசியா இருக்கிறவனுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ, அதே போல தேவனுடையதான ஜனங்களை தடுக்கக்கூடியவர்களுக்கும் கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு பெரிய இடமானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமலேக்கியரை குறித்து வேதம் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த அமலேக்கியரை முற்றிலுமா என்ன பண்ணணும்? அழிக்கணும். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த அமலேக்கியர், தேவ பிரயாணம் தரக்கூடிய இந்த அமலேக்கியர் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதில் உறுதியாக என்ன பண்ணார்? இருந்தார். ஆனாலும் சவுளுடைய நாட்களில் கொஞ்சம் பேர் மீதம் வைக்கப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் மீதம் வைக்கப்பட்டாங்க. அந்த மீதம் வைக்கப்பட்ட கொஞ்சத்திலிருந்து முளைத்தது தான் யாரு? இந்த ஆமான். அந்த கொஞ்சத்திலிருந்து முளைத்து வந்தது தான் இந்த ஆமான். மொத்தமாக வாரி கட்டி கொண்டு போய் இருக்கும் பொழுது கொஞ்சமாக இந்த விதைகளோ கோதுமைகளோ இல்லை நெல் மணிகளோ கீழே சிந்தும். அதுலேருந்து சில புல் என்ன பண்ணும்? முளைக்கும். அது மாதிரி முளைத்தவன் தான் யாரு? இந்த ஆமான்.
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் மொத்தமாக அழிக்க சொன்னாலும் கொஞ்சத்தை சவுல் என்ன பண்ணுவார், மிச்சம் வச்சிருப்பார். அந்த கொஞ்சத்திலிருந்து முளைத்தவன் தான் இந்த ஆமான். இப்போ சரித்திர பிரகாரம் பார்த்தாக்க தன்னை ஒடுக்கினவனை ஒடுக்க வேண்டுமே தவிர நமஸ்கரிக்க கூடாது. இந்த ஜனங்கள் எந்த ஒரு கிரியை நம்மை தேவ சமூகத்துக்கு நேராக புறப்படாதபடிக்கு நம்மளை தடுக்குதோ அதை முற்றிலுமே நம்ம என்ன பண்ணணும், முறியடிக்கணும். நான் முன்பே சொன்னேன், இஸ்ரவேலினுடைய பிரயாணத்தை தடுத்தவன் தான் யாரு, அமலேக்கியர். அந்த அமலேக்கியருடைய இடத்துல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கக்கூடிய அத்தனை காரியத்தை நம்ம வச்சுக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில், நம்முடைய பரிசுத்தமான ஓட்டத்தில், நம்முடைய ஜெப ஓட்டத்தில், நமக்கும் கர்த்தருக்கும் இருக்க அந்த லெக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்மை அந்த ஓட்டத்திலிருந்து விலக பண்ணி, நம்மை சோர பண்ணி, நம்மளை யுத்தம் பண்ண வைக்கக்கூடியதான யாராக இருந்தாலும் அவர்களை நாம் மேற்கொள்ளணுமே தவிர அவர்களுக்கு கீழ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை மொர்தெகாய் எடுத்துக்கொண்டு ஆமானை நமஸ்கரிக்காமல், ஆமானின் செய்கைகளுக்கு கீழ்ப்படியாமல் மொர்தெகாய் தன்னை தன் தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படுத்தி கொண்டு இருந்தார். இங்கே ஆமானுடையதான இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். மரியாதை கொடுப்பது வேறு, கட்டாயப்படுத்துவது வேறு. மரியாதை கொடுப்பது வேறு, கட்டாயப்படுத்துவது வேறு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே ஆமான் மரியாதைக்கு பதிலாக அதை கட்டளையாக என்ன பண்ணுறாரு, வாசிங்க அந்த ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஸ்தோத்திரம். மரியாதை கொடுக்கிறது நல்லதுதான், ஆனா மரியாதை கொடுக்கத்தக்க நடக்க ஒண்ணு வேணும்ல. இங்க மொர்தெகாய்க்கு ஆமான் செய்யற காரியம் என்ன, நீ என்னை நமஸ்கரிக்கணும், நீ என்னை நமஸ்கரித்தே ஆகணும். நாளுக்கு நாள் மொர்தெகாயோடு ஆமானும் ஆமானை சார்ந்த ஜனங்களும் அவனை நோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நீ ஏன் நமஸ்கரிக்க மாட்டேங்கிற, நீ நமஸ்கரி, நீ நமஸ்கரி, நீ நமஸ்கரி, நீ நமஸ்கரின்னு அவங்க நோண்டிக் கொண்டே இருக்கும் பொழுது மொர்தெகாய் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் தன்னை வெளிப்படுத்துறார். அவன் யூதனா இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், நமஸ்கரிக்க மாட்டேங்கிறான்ற ஒரு விஷயத்தை யாருக்குள்ள கொண்டு வரா, அந்த அங்க இருந்த ஜனங்கள் ஆமானுக்கு நேரம் என்ன பண்றாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப ஆமானுக்கு என்ன உண்டாகுதா, மூர்க்கம் உண்டாகுது. இன்றைக்கும் கட்டாயப்படுத்தும் சூழ்நிலை நம்முடைய தேசத்தில் இருக்கு. எந்த சூழ்நிலை இருக்கு? கட்டாயப்படுத்துவது, திணிப்பது, செய்தே தீர வேண்டும், இல்லைனாலும் இல்லை நீ செஞ்சுதான் ஆகணும். சில கட்டாயமாக்குதலுக்கு நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மேன்மையை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். நமக்கு கொடுத்த ராஜ மேன்மையை நாம் சரியாய் தேவ சமூகத்தில் நாம் பிரயோஜனப்படுத்துவோம் என்றால் சில இப்படிப்பட்ட கட்டாயப்படுத்தக்கூடியதான சூழ்நிலைக்கு நம்ம தப்புவிக்கப்படுவோம். அப்ப ஸ்தோத்திரம், இந்த ஆமான் தொடர்ந்து மொர்தெகாயை கட்டாயப்படுத்தி மொர்தெகாய் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய வைக்க முடியல. இன்றைக்கும் அநேக எப்படியாவது இவங்க என்ன பண்ணிடலாம், நம்முடைய வார்த்தை கீழே உட்கார வச்சிடலாம், கட்டாயப்படுத்திடலாம். நம்ம சொல்கிறது தான் இவங்க கேட்கணும், நம்ம சொல்கிற பிரகாரம் தான் இவங்க செய்யணும், நம்ம கையசைச்சா அவங்க கையசைக்கணும் அப்படின்னு அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து பொம்மையை போல என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. அவங்களுக்கு யார் இருக்கா? இப்படி மொர்தெகாயை குறித்து ஆமான்னு என்ன பண்ணியிருப்பாரு, நினைச்சிருக்கலாம். இவங்க நம்ம கிட்ட தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க, நம்மை பார்க்கலாம் கொஞ்சமானவர்கள் அவர்கள். யாரு? அடிமையா இருக்கக்கூடியதான இஸ்ரவேல் ஜனங்கள் 127 நாட்டிலையும் கொஞ்சமானவர்களாக காணப்படுறாங்க. 127 நாட்டிலையும் ஆகாஸ்வேரும் ஆகாஸ்வேருடைய சேர்ந்த ஜனங்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கு.
அப்ப ஆமா நினைக்கிற ஒரு விஷயம் என்ன, 127 நாட்டிலே இவர்கள் கொஞ்சம் கூட்டம் தான். ஊருக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க, இல்ல ஊருக்கு ஒரு 1000 பேர்னு வச்சுக்குவோம். நம்ம 10,000 பேர் இருக்கிறோம். அப்ப இவங்களை மேற்கொள்றது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற ஒரு கோணத்துல ஆமான் ஒரு செய்கையை திட்டம் போட ஆரம்பிச்சான். என்ன திட்டம் போட ஆரம்பிச்சான்? இவன் ஒருவனை கொல்லுவது சரியான விஷயமா இருக்காது. இவனை கொல்லணும்னாக்க சரியான காரணம் வேணும். சரியான காரணம் வேணும். காரணம் இல்லாத பட்சத்துல ஆமான் செய்த ஒரு செய்கை என்னன்னா, நேரா ராஜா கிட்ட போய் ராஜா கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 3:8. அப்பொழுது ஆமான் ம் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, ம் உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ம் ஜனங்களுக்குள்ளே ம் ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ம் அவர்களுடைய வழக்குகள் ம் சகல ஜனங்களுடைய வழக்குகளுக்கும் ம் விகற்பமாயிருக்கிறது. ம் அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ம் ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. 9 வாசி. ராஜாவுக்கு சம்மதியானால் ம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. ம் அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். ஸ்தோத்திரம். இப்ப ஆமான்னு சொல்ற ஒரு வார்த்தை என்ன, ராஜாவே உம்முடைய 127 நாட்டிலே ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, உமக்கு கீழ்ப்படியாத கூட்டம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கூட்டம். இவங்க உமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு நாள் கலகம் பண்ணக்கூடியவங்க. இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ராஜ்யத்துக்கு விரோதம் என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு விரோதம் என்ன பண்ணுவாங்க. இப்படி பல காரியத்தை ஆகாஸ்வரருடைய காதலை யார் ஏற்றிக்கிட்டு இருக்கா? இப்போ ஆமான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது போல ஏற்றிக்கிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் கேட்ட ஆகாஸ்வர ராஜா ஒரு கட்டளையை போட்டாரு. சரி, யாரு ராஜாவுடையதான வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ அத்தனை பேரையும் கொன்று. அதற்கு ஆமான் கொடுத்த வெகுமதி என்னன்னா, 16,000 தாலந்து நான் வெள்ளி என்ன பண்ணுவேன், எண்ணி கொண்டு வந்து காரியக்காரன் கையில் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப ஸ்தோத்திரம், ஆகாஸ்வர ராஜா யோசிச்சிருக்கணும், இப்ப இவன் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க போறான் அப்படின்னு. இப்ப இவன் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க போறான். ஏன்னா ஒரு கூட்டத்தை கொண்டாக்க அந்த கூட்டத்துடையதான வெள்ளி பொன் எல்லாமே யாரு உடையதா மாறிடும், அதிகாரம் உடையவனுக்கு மாறிடும். அப்ப இவன் சொல்றான், அவங்க எல்லாரையும் நான் அழிச்சேனாக்க எத்தனாயிரம் அந்த காரியத்தை நான் வந்து உன் காரியம் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு இவன் புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ யூதருடைய காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டங்களாக இருக்கு, தாங்கள் ஒன்றும் செய்யாதிருந்தும், தீமை ஒன்றும் செய்யாதிருந்தும், எவரையும் துன்பப்படுத்தாமல் இருந்தும் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாய் அவர்கள் என்ன பண்றாங்க, மாறுறாங்க. இந்த காலகட்டம் ஒரு காலகட்டத்தை சொன்னார். அது என்ன காலகட்டம்னா, எந்த ஒரு ஸ்தோத்திரம் நியாயமற்ற சூழ்நிலை நடக்கக்கூடிய காலகட்டம். எதுவுமே நியாயப்படி நடக்கல, எதுவுமே சரியான விசாரிப்பின்படி நடக்கல, எல்லாமே ஏனோ தானோ. அப்படிப்பட்ட காலகட்டத்திற்கு தப்புவதற்கு ராஜமேன்மையை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி மொர்தெகாய் சொல்றாரு. அப்ப நம்முடைய காலகட்டத்திலும் ஏதாவது ஒன்றாவது சரியானபடி நடக்குதா? இல்ல, எல்லாம் நேர்மறையாக தான் என்ன பண்ணுது, நடந்து கொண்டு இருக்கு. நன்மைக்கு நன்மை செய்வதா நன்மைக்கு தீமை செய்யக்கூடிய கூட்டம் இன்னைக்கு என்ன பண்ணுது, அதிகரிக்குது. என்னைய நமஸ்கரிக்கணும், என்னைய வணங்க, எனக்கு கீழே இருக்கணும், இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜனங்கள் என்ன பண்றாங்க, அதிகமாய் கொண்டு இருக்கிறாங்க. அது எந்த ஆதிக்கமா இருந்தாலும் சரி, ஆதிக்கத்தை காண்பிக்க, மெஜாரிட்டியை காண்பிக்க எனக்கு என்ன பண்றாங்க, அதிகமான கூட்டம் எழும்புது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற நாம நமக்கு கொடுத்த மேன்மையை சரியா பயன்படுத்தலனா, மெஜாரிட்டின்னு சொல்றவங்க நம்மை ஒடுக்குவதற்கு நேரம் என்ன பண்ணுவாங்க. மொர்தெகாய் சொல்றாரு, நான் கொஞ்சமா இருக்கிறோம், ஆனா 127 நாடு, 127 நாடு, 127 நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் கொன்ன என்ன ஆகும், வம்சம் இல்லாம போயிடும். யூத வம்சமே இல்லாம 124 கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஆங்காங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. குட்டி 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 குட்டியா சபைகள் என்ன பண்ணுது, காணப்படுது. இப்ப இந்த குட்டி குட்டி சபைகளை எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டுன்னு
மெஜாரிட்டியா இருக்கிறவங்க வந்து அடிச்சாங்கன்னா அந்த சபைகள் என்ன ஆகும்? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல சபைகள் என்ன பண்ணிரும்? இல்லாமலேயே போயிடும். அதனால தான் சொல்றாரு, அப்படிப்பட்ட காலத்துல தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். எப்படிப்பட்ட காலத்துல? ஒடுக்குகிற காலத்தில். ஒடுக்கி நம்மள மூளையில கொண்டு வந்து உட்கார வைக்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு செயல்கள் என்ன பண்ணுது? நடக்குது. ஆனா நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? எனக்கு அந்த பிரச்சனை இல்ல, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, என்னைய யாரும் துன்புறுத்தல அப்படின்னு நாம் நம்முடையதான சுகமான மேன்மையில என்ன பண்றோம்? தங்கி இருக்கிறோம். லாக்டவுன் டைம் வந்துச்சு. நன்கு பணம் படைத்தவர்கள், ஆகாரம் உடையவர்கள் எதை பத்தியும் கவலைப்படாம என்ன பண்ணாங்க? நிம்மதியா இருந்தாங்க. ஆனா அவர்களை விட சாதாரண மக்களே மற்றவர்களுக்கு உதவி செய்யறவர்கள் என்ன பண்ணாங்க? மாறினாங்க. பணம் படைத்தவன் உதவி செய்யல, சாதாரண மனிதன். சாதாரண மனிதன் இன்னொருவனுக்கு என்ன பண்றாரு? உதவி செய்யறாரு. ஆனா மேன்மை உள்ளவன் என்ன பண்ணல? உதவி செய்யல. அதே போல ரட்சிக்கப்பட்ட கூட்டமும் கிறிஸ்தவ ஜனங்களும் கர்த்தர் நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருந்தும் அநேகர் வந்து முன் வந்து என்ன பண்ணல? உதவி செய்யல. இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஆலயங்களை கர்த்தர் நம்முடைய தேசத்துல கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய ஆலயங்கள், அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள். ஆனா அவர்கள்ல ஒரு சிலரே என்ன பண்ணாங்க? உதவிகள் செஞ்சாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க? தங்கள் வயிற்றை நிரப்புவதற்காகவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை தான் முறையை கண்டித்து உணர்த்துறாரு. உனக்கு மேன்மை கொடுத்த உன் வயிற்றை நிரப்புறதுக்கு இல்லை, உனக்கு மேன்மை கொடுத்தது உன்னுடைய சுகபோக வாழ்க்கை இன்னும் சுகபோகமா மாத்துறதுக்காக அல்ல, அநியாயம் நடக்கும் பொழுது உதவியா இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்மிடத்தில் அதிகமான காரியம் இல்லாம இருக்கலாம், அதிகமா கொடுக்க நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அந்த கொஞ்சத்தை சரியா செயல்படுத்தோம்னா அநேக பாத்திரத்தை நிரப்ப கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆராதனை வேலை ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மள பாதி பேர் ஆராதனைக்கு என்ன பண்றதில்ல, வரதில்லை. ஸ்தோத்திரம். இதை குறித்து நான் பேசினா என் பிரசங்கம் மாறிடும். கர்த்தர் நல்லவர். என்ன சொன்னாங்க? அந்த விதவையின் வீட்டில் இருந்தது கொஞ்சம்தான். விதவையின் வீட்டில் இருந்தது கொஞ்சம்தான். சாரிபாத் விதவை வீட்டில் இருந்ததும் கொஞ்சம்தான். அந்த கொஞ்சத்தை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பிறனுக்காக அவங்க என்ன பண்றாங்க? கொடுக்கறாங்க. நான் கொடுத்து தீர்க்க வேண்டியதான கடனை நான் கொடுக்கணும். என் வீட்டு வாசலை தேடி ஒரு ஊழியக்காரன் வந்துட்டார், அவருக்கு நான் கொடுக்கணும். என்கிட்ட கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை உபசரிக்க நாடுறேன்னு சொல்லி உபசரித்தாங்க. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாரிபாத் விதவையின் வீட்டில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தாலும் அதை கர்த்தர் ஜீவிய காலம் முழுவதும், அதாவது 3 வருஷமும் 6 மாதம் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் போஷித்தார். எப்படி? நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை நாம் சரியாய் பயன்படுத்தும் பொழுது. யாருக்கு பயன்படுத்துறோம்? எப்படிப்பட்ட விதத்துல பயன்படுத்துறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஏன் அதிகமானத்துல கர்த்தர் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு? கொடுத்தவன் வீணாக்கிறவனே கொடுக்கறது கிடையாது. கொடுத்த அப்ரோஜனமான செலவு பண்றானே சிலருடைய கரத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்ல. சில மேன்மையை கொடுக்கறது இல்ல. ஆனாலும் சிலருடைய கரத்துல கர்த்தர் மேன்மையை கொடுத்திருக்கிறாரு. மேன்மையை பெற்றுக்கொண்ட கரங்கள் சரியான விதத்தில் அதை பயன்படுத்தவில்லை என்றால் வேதம் சொன்ன பிரகாரமே நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இதை நான் சாபமா சொல்ல கிடையாது, வேத வசனத்தை தான் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ மேன்மையை நம்ம சரியா பயன்படுத்தலன்னா நமக்கு பெரிய அழிவை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். சரியாய் பயன்படுத்தணும். எதை? நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை. மற்றவர்களை பார்க்கலாம் குறியவர்களாக இருந்தாலும் நம்மை பார்க்கலாம் சில குறியினவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி செய்யும்படி. ஆதரிக்க வேண்டிய கரங்களை ஆதரிக்கணும்,
கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கொடுக்கணும். நம்மால் இயன்றதை நம்ம செய்யணும். என்கிட்டயே ஒண்ணுமில்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடினாக்க இருக்கிறதையும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், எடுத்துடுவார். நம்ம கிட்ட என்ன இருக்க இல்லையா இல்லை, வலிச்சு பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சமாவது என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையை பயன்படுத்திக்கணும். அதனால நமக்கு இந்த மேன்மை கொடுத்தது எதற்காக? உதவியா இருக்கும்படியாக. எதற்காக? உதவியா இருக்கும்படியாக. அப்ப எந்த காலத்துல உதவியா இருக்கணுமா? இடிபாடு உள்ள காலகட்டத்தில், நெருக்கங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில். இன்னும் வரும், இன்னும் நிறைய நெருக்கங்கள் வரும், நிறைய உபத்திரவங்கள் வரும், அடிமைத்தனங்கள் வரும். ஆனா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் சரியாக தேவ சமூகத்தில் முறையிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நம்மை கொண்டு பெரிய கூட்டத்தை ஆதாயப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். நம்மை கொண்டு பெரிய கூட்டத்தை ஆதாயப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். அதனால தான் நான் அதிகமாக சொல்ற ஒரு விஷயம், சபை என்பது ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை அதிகமாய் செயல்படுத்த வேண்டும். மொர்தெகாய் எஸ்தருக்கு வலியுறுத்துறாரு. எஸ்தர் அதை ஆரம்பத்தில் கேட்கல. மொர்தெகாய் கண்டித்து உணர்த்தும் பொழுது எஸ்தர் கேட்கிறாங்க, என்ன கண்டித்து? நீ உதவியா இருக்கணுமா? நீ எப்படிப்பட்டவளா இருக்கணும்? உதவியா இருக்கணும். அப்ப எஸ்தர் சரி, நான் உதவியா இருக்கிறதுக்கு நான் முன் வரேன்னு சொல்லி எஸ்தரும் தாதிமார்களும் மொர்தெகாயும் ஒரு மனதோடு செயல்பட ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய கூட்டம் அன்றை காப்பாற்றப்பட்டுச்சு. இன்றைக்கு சபையாகிய நாம் ஒருமனப்பட்டு சில நல்ல காரியங்களை நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்து செய்யும் பொழுது, சபையாக, தனிநபராய் அல்ல, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்ல சபையாக சேர்ந்து ஒரு காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது, நம்மை கொண்டு, நம் சபையை கொண்டு ஏதாயிலும் ஒரு குடும்பத்தை, ஒரு ஆத்மாவை கர்த்தர் சரியாக நடத்தினால் அதுவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ சபைகள் அதை என்ன பண்றதில்லை. வளர 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 அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வளர்ந்துறாங்களே தவிர நமக்கு கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் வளர்த்து விடுவோம், கொஞ்சம் உதவி செய்வோம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. அதனால தான் சொல்கிறேன், சபையாக சேர்ந்து ஏதாகிலும் ஒரு நன்மையை நாம் யாருக்காகிலும் மாதந்தோறும் செய்வது நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும், மாறும். ஒரு கூட்டத்தை என்ன பண்ணலாம், கர்த்தருக்காக திரட்டலாம். சும்மா சேர்ந்தோம், ஆராதிச்சோம், ஆராதனை முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போனோம் இல்லாமல் ஏதாகிலும் ஒன்றை, ஒரு சுவிசேஷத்தை ஒரு பகுதிக்கு போய் சபையாக சேர்ந்து, இதை நான் 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் காதலை யாரும் என்ன பண்ணுறதில்ல, காரணம் நான் நல்லா இருக்கேன், ரசிக்கப்பட்ட என்ன படாட்டி எனக்கு என்ன, எவ்வளவோ சொன்னேன், விசாரிங்க, எனக்கு தெரியாது, நான் இந்த ஊருக்கு புதுசு, விசாரிங்க, வாங்க ஒரு கிராமத்துக்கு போகலாம், வாங்க சுவிசேஷம் சொல்ல போகலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சும்மா தான் இருக்கும், இல்லை இடப்பட்ட நாட்களில் சும்மா தான் இருக்கிறோம், வாங்க போவோன்னா அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை முடிவு பண்ண நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சுவிசேஷம் கேட்குறாங்க கேட்க மாட்டாங்கன்றதை முடிவு பண்ண நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? செயல்பட வேண்டியது நமது கடமை, கேட்கறதும் கேட்காத அவன் கடமை. அப்போ நாம் சபையாக சேர்ந்து ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை அறியப்படாத ஜனங்கள் மத்தியில் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அதிகமான பாரம். அதை நான் மறுபடியும் சபைக்கு சொல்கிறேன், வருகிற நாட்களையாவது இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு நமது சபை ஒருமனப்படும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வரக்கூடிய நாட்களையாவது நம்ம கொடுக்கப்பட்ட மேன்மையை, எனக்கு கொஞ்சம் மேன்மை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு மேன்மை இருக்குது, எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு பெருசாக மாறுமா மாறாதா? என் கையில் 1000 ரூபாய் இருக்குது, ஆனால் என் தேவை 500 ரூபா தான், ஆனால் என்கிட்ட இன்னொரு 500 எக்ஸ்ட்ரா, ஒவ்வொருத்தட்டையும் அப்படி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுது, கொஞ்சம் இருக்குது, நான் ரொம்ப சொல்ல கொஞ்சம் இருக்குது, அந்த கொஞ்சத்தை சேர்த்து அது பெருசாக என்ன பண்ணும், அது யாருக்காவது பிரயோஜனப்படும். தேவ ராஜ்யத்துக்காக என்ன பண்ணலாம், பிரயோஜனப்படுத்தலாம். மொர்தெகாய் கேட்டது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை, உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை, உனக்கு கொடுத்த சபையை நீ எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக மாற்றிருக்க? உனக்கு கொடுக்க ராஜ்யம் என்னமோ எத்தனை பேருக்கு உதவியாக இருந்திருக்கு? நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேருக்கு உதவியாக இருந்திருக்க? எத்தனை பேருடைய பாவத்துக்காக ஜெபித்திருக்க? எத்தனை பேர் பாவத்துக்கு அவர் விடுதலையாக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிற? எதுவுமே சொல்லாமல் நீ ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்?
உனக்கு இந்த அரண்மனையை கொடுத்து என்ன, இந்த சபையை கொடுத்து என்ன பிரயோஜனம்? உனக்காக நான் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்குது. நீயோ சுகபோகமான வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்க? வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த ராஜமேன்மை எதற்காக? மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக. மற்றவர்கள் யார்? உன்னை போல உன் தகப்பன் குடும்பத்தை சார்ந்த எத்தனையோ பேர் இன்னும் இருக்கிறாங்க. உன் குலத்தை சார்ந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அங்கே அழிக்கப்படுகிறது வேறொரு குலம் கிடையாது, யூத குலம் தான் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. யூத குலங்கள் தான் அழிக்கப்பட்டு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்கள் எத்தனையோ அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. சபைகள் அழிந்து கொண்டு இருக்கு. ஊழியர்களை கொன்று கொண்டு இருக்கிறாங்க. ஊழியர்கள் ஸ்தோத்திரம் பலவிதமான சூழ்நிலையில் சிக்கப்பட்டு அவங்க ஸ்தோத்திரம் தேவ தூஷணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தேவஜனங்கள் பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இடையில ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அவங்க செய்யற செய்கை என்னன்னா, முளப்பாரி தூக்கி கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கன்னா ஆலயத்துக்குள்ள. எங்க? ஆலயத்துக்குள்ள. எப்படி ஒரு விக்கிரகங்களுக்கு முளப்பாரி தூக்கி அதை ஒன்று திரட்டி பெண்கள்லாம் வட்டம் கூடி கும்மி அடிச்சு பாட்டு பாடுவாங்களோ அதே போல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நார்த்தில் நினைக்கிறேன், நார்த்தில் இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. என்ன ஸ்லோகம்னா, இந்த காயத்ரி மந்திரம் இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகத்தையே கன்வெர்ட் பண்ணி ஸ்தோத்திரம் போட்டு அங்கே ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கு. இப்படி எதோட கன்வெர்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்த வேணும்னு பார்த்தா இவன் ஏசுநாதரை என்ன பண்ணிடுவாங்க, வேறு ஒரு சத்தியத்தினர் நடத்திடுவாங்க போல இருக்கு. நம்ம கொடுத்த பிரமாணம் ஒன்று இருக்கு, நம்ம கொடுத்த சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்கு. ஆனால் வித்தியாசமாக ஊழியம் செய்கிறேன், வித்தியாசமாக கிறிஸ்தவ குறித்து நான் சொல்கிறேன், வித்தியாசமான முறை நான் எல்லோரும் என்ன இருக்கிறேன்ற பேரில் இன்றைக்கு கிறிஸ்தவத்தையே வித்தியாசம் என்ன பண்ணிடுறாங்க, மாற்றி போடுறாங்க. அதனால தான் நமக்கு கொடுத்த இந்த மேன்மையை நம்ம சரியாக பயன்படுத்தணும். உதவியாக இருக்கணுமே தவிர உபத்திரமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளை போல எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும், எதையாவது ஒரு உதவியை செய்வோம். அப்ப ஸ்தோத்திரம். இந்த மேன்மை எதற்காக? உதவியாக இருக்கும்படியாக. எதற்கு? எந்த உதவி? அழிவு ஏற்படும் பொழுது அழிவுக்கு ஜனங்களை தப்புவிக்கப்பட வேண்டும். யூத கோத்திரம் அழியுதா? ஜெபியுங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு துரோகம் ஏற்படுதா? ஜெபியுங்க. முடிஞ்சா கொடுத்து உதவ கர்த்தர் கிருபை கொடுத்தா கொடுத்து உதவுங்க. கொடுக்க கிருபையா ஜெபத்தில் வையுங்க. அதை விட்டுட்டு அவன் என்னை என்ன பாடுபடுத்தினா, என்னை எப்படியெல்லாம் வஞ்சிச்சான், அவனை உதவி செய்யணுமா, அவனுக்காக நான் ஜெபிக்கணுமா, அவனை நான் கொடுக்கணுமா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேணாம். ஜெபிப்பது நமது கடமை, இருப்பதை கொடுப்பது நமது கடமை. அல்லேலூயா. ஆனால் தொடர்ந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, நம்ம கொடுக்கப்பட்ட மேன்மை எதற்காக என்பதை கொஞ்சம் யோசிங்க. நம்ம கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னா எதுக்கு? நல்ல வாழ்க்கையை கொடுத்துருந்தா எதுக்கு? நல்ல பாதுகாப்பு கொடுத்துருந்தா எதுக்கு? ஒரு மிலிட்ரி மேனை 6 மாதம் ட்ரெயின் பண்ணி அவனை கொண்டு போய் பார்டரில் நிற்க வைக்க காரணம் என்ன? நல்ல ஒரு பெட்டு போட்டு உறங்குறதுக்கா? 6 மாதம் ட்ரைனிங் எதுக்கு? விரோதமாய் வரக்கூடியவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்காக. தனது தேசத்திற்கு விரோதமாய் வரவர்களை எதிர்த்து நிற்கும்படியாகத்தான் 6 மாதமோ 1 வருடமோ 2 வருடமோ ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? பார்டரில் வைக்கிறாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி அவர் ரத்தத்தின் மூலியமாக நமக்கு மீட்பை கொடுத்து நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி சபைக்குள் வைத்தது எதற்காக? படுத்து உறங்குறதுக்கா? ஞாயிற்றுக்கிழமான கறிமீன் ஆக்கி திண்டு படுத்துங்கிறதுக்கா? இன்றைக்கு பாதி பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே தான் போய் நிற்கிது? காலு முதல்ல கழுத கறி கடையில் தான் போய் என்ன பண்ணுது? நிற்கிது. அந்த கடையில் முழிச்சாதான் அந்த நாள் விளங்கும் போல சில பேருக்கு. அதுக்கு கர்த்தர் அழைக்கல. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு? ஓய்வு நாள் எதுக்கு? ஆலயத்துக்கு நேராக வர்றதுக்கு, கறி கடையை நோக்கி போகிறதுக்கு இல்லை. எங்கே போகிறதுக்கு இல்லை? கறி கடையில் போய் கறி மூஞ்சில் ஆன்னு முடிச்சுட்டு நிற்கிறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நேரமாக போனால் தான் தலைக்கறி கிடைக்கும், நேரமாக போனால் தான் வால் கிடைக்கும்.
நேரம் அப்படிதான் சவுரொட்டி கிடைக்கும். இதனாலே எங்க போறது முதலா? நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு கறிக்கடையில் போய் நிற்கிறதுக்கா? நம்ம கொடுக்கப்பட்ட இந்த மேன்மை கறிக்கடையில் போய் நிற்கிறதுக்கா? எதுக்கு? எதுக்கு ரட்சிப்பு? எதுக்கு அபிஷேகம்? தேவ சமூகத்தை நன்றி செலுத்துறதுக்கு. இன்னைக்கு ஆராதிக்க என்ன இல்லை விருப்பம்? ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு இல்லை. நான் வெளியில ஏன் போய்கிட்டு? உள்ள இருக்கிறவங்களுக்கே விருப்பம் இல்லை. நேரமா போகணும், பாடணும், விருப்பம் இல்லையே. விருப்பம் இல்லாதவன் கரத்தில் இருக்கிற மேன்மை எதற்கு சமம் என்றால், மீண்டும் மீண்டும் வாசியுங்கள் அந்த எஸ்தரின் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசியுங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அது வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். போதும். யாரு உதவியாய் இருக்க வேண்டியவன் உதவியாய் இல்லாமல் போனாள், மேன்மை பெற்றுக்கொண்டவன் மேன்மையை பயன்படுத்தாமல் போனாள், எதற்கு சமமா? அழிவுக்கு சமம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணும்? பிரயோஜனமா பயன்படுத்தணும். பிரயோஜனம் இல்லை என்றால் வாழ்க்கை பிரயோஜனமா இருக்காது. பிரயோஜனம் இல்லை என்றால் ரட்சிப்பு பிரயோஜனப்படாது. நாம் பிரயோஜனமா இல்லை என்றால் நமக்கு கொடுத்த இந்த ரத்தம் சிந்துதலின் பாவ மன்னிப்பின் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுதான் மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்றாரு, நீ உதவியா இருக்கணுமா, நீ உதவியா இருக்கணுமா, நீ உதவியா இருக்கணுமான்னு சொல்லி. நம்மளையும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கார். வரக்கூடிய நாட்கள்ல அநேகருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உதவி செய்யுங்கிறவங்களா இருக்கணும். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி உதவியா இருந்த என்ன ஆகுமா? வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த 127 பட்டணங்கள்ல இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. ஸ்தோத்திரம். இங்கு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக ஆமானை குறித்து நம்ம பார்த்தோம். ஆமான் யாரை மேற்கொண்டுகிட்டு இருந்தா? யூதர்களை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? சந்தோஷம். 2ஆம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல ஆமான் யாரை மேற்கொண்டு கொண்டிருந்தான்? யூதர்களை. ஆனா 8ஆம் அதிகாரம் வரப்ப யூதர்கள் யாரை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க? தங்களை கொள்ளையிட்டவர்களை. அப்ப எஸ்தர் என்கிற ஒருத்தி உதவியா இருந்ததுனால 127 நாட்டிலையும் தாக்கப்பட்ட ஜனங்கள் காப்பாற்றப்பட ஆரம்பிக்கிறாங்க. 127 நாடுகளையும் கொள்ளையிடப்பட்டவர்கள் மீண்டும் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறாங்க. காரணம் என்ன? அந்த ஒருத்தி தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யமேன்மையை சரியா பயன்படுத்துறதுனால. ஒரு எஸ்தர் தன் மேன்மையை சரியா பயன்படுத்தினா 127 நாட்டில் இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்கன்னா, இங்க இருக்கிற நாம் எல்லோரும் நம்ம கொடுக்கப்பட்டதான ராஜ மேன்மையை சரியா பயன்படுத்தினா எத்தனை பேர் காப்பாற்றப்படுவாங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை இல்லாம போயிருக்கு? எத்தனை பேருடைய வாழ்க்கை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு? அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவதற்கு யார் எழும்பணுமா? ராஜ மேன்மை பெற்ற ஒரு எஸ்தர் எழும்புனா போதும், 127 நாட்டில் இருக்கக்கூடிய யூத கோத்திரமும் காப்பாற்றப்படும். அப்ப ஸ்தோத்திரம். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட நாம் ஒருவர் எழுமனாக்க நம் குடும்பம் அனைத்தும் காப்பாற்றப்படும். அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? உதவியா இருந்தாக்க அவர்களை ஒடுக்கினவர்களை, அவர்களை கொள்ளையடித்தவர்களை அவர்கள் மீண்டும் திருப்பி கொண்டு வருவார்கள். அப்படியே 16வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எந்த இடத்துல சந்தோஷம் இல்லாம அழிந்து திரிஞ்சாங்க, அதே ஆகாஸ்வர நாட்டுல சோசரன் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலையும் 127 நாடுகள்லையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இருளுக்குள்ள என்ன பண்ணாங்க? வெளியில வந்தா கொன்றுவாங்க, ஒளிஞ்சு கொண்டு இருந்தாங்க. எல்லாருமே
வீடுகள் தோறும், மலைகள் தோறும், குன்றுகள் தோறும் ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. வெளிச்சத்தை தேடி வெளிச்சத்துக்குள்ள வந்தாக்க இந்த கூட்டம் என்ன பண்ணிடும்? கொன்னு போட்டுரும். சந்தோஷம் இல்ல, சுதந்திரம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, சிரிப்பு இல்ல, கனமும் இல்ல, எதுவுமே இல்லாம இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எஸ்தர் என்கிற ஒருத்தி எழும்பி உதவி செஞ்சதுனால, ஒருத்தர் எழும்பி உதவி செஞ்சதுனால எதையெல்லாம் இழந்தார்களோ அத்தனையும் அவர்களுக்கு மறுபடியும் உண்டாயிற்று. அத்தனையும் மறுபடியும் உண்டாக காரணம் என்ன? அந்த ஒரு எஸ்தர் உதவியா இருந்ததுனால. ஸ்தோத்திரம். மேன்மை கொடுக்கப்பட்ட ஜனங்கள் உதவியா இருக்கும்படி கர்த்தர் மேன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த மேன்மையை நம்ம சரியா பயன்படுத்தினா என்னால யாரு காப்பாற்ற, நமக்குள்ள அநேக கேள்வி இருக்கும். நானா யாருக்கு பிரயோஜனப்பட போறேன்? நானா யாருக்கு சத்தியம் சொல்ல போறேன்? நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல போறேன்? எனக்கு எதுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தாரு? என் குடும்பத்தையே பார்க்க என்னால முடியலையே. பல புலம்பல் இருக்கலாம். ஆனா மேன்மையை சரியா பயன்படுத்தினா 127 நாடுகளையும் காப்பாற்றப்படுவாங்க. சூசான் அரண்மனைக்குள்ள எஸ்தர்ங்கிற ஒருத்தி பண்ண அந்த ஸ்தோத்திரம் உதவி 127 நாடுகளும் காப்பாற்றப்படும் என்றால், நம்ம பண்ற ஜபத்துடைய ஃபோர்ஸ் நமக்கு தெரியாது. நம்ம பண்ற ஜபத்துடைய வேல்யூ நமக்கு தெரியாது. நம்முடைய ஜபம் உண்மையா இருக்கும்னா, நம்முடைய இருதயத்தின் ஆதங்கம் உண்மையா இருக்கும்னா, கர்த்தர் அதை பார்த்து 127 நாட்டுக்கும் நன்மை செய்வார். நாம் இன்றைக்கு இந்த பகுதியில், இந்த பட்டணத்துக்குள்ள, இந்த குறுகிய இடத்துக்குள்ள நம்ம உட்காந்து ஜெபித்தாலும் இந்த பட்டணத்தை முழுவதையும் ஆசீர்வதிய கர்த்தர் உண்மை உள்ளவர். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ராஜமேன்மையை நாம் சரியாய் பயன்படுத்தணும். நம்முடைய ராஜமேன்மையை நாம் சரியாய் பயன்படுத்தணும். சீஷர்களுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து கிருபைகள் அதிகமாக கொடுத்தார். எதற்காக? அவர்களை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கா? 70 பேரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் எல்லா அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய கிருபையை கொடுத்து அனுப்பி விட்டார்ல ஊருக்கு 2 பேரா? எதுக்கு அனுப்பி விட்டாரு? அவங்களுடைய பேர் பிரஸ்தாபம் வர்றதுக்கா? இல்ல, அநேகருக்கு உதவியா இருக்கும்படி. அப்போஸ்தலரை கர்த்தர் அபிஷேகித்து அனுப்ப காரணம் என்ன? நிழல் பட்ட அற்புதம், கச்சைப்பட்ட அற்புதம், பேசின அற்புதம், பார்த்த அற்புதம், பிரசங்கம் பண்ண அற்புதம். எதுக்கு கொடுத்தாரு? பேதுருடைய பேர் பிரஸ்தாபப்படுறதுக்கா? தீர்க்கதரிசி பேதுரு, சுகமளிக்க கிருபை பெற்ற பேதுருன்னு பேர் போறதுக்கா? எதுக்கு? மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும்படி. யாருக்கு உதவியா இருக்கும்படி? பெரிய தீர்க்கதரிசி யாரு? தானியேல். பெரிய தீர்க்கதரிசி. எனக்கு தெரிஞ்சு பெரிய தீர்க்கதரிசின்னு அவரை தான் சொல்லுவேன். பெரிய தீர்க்கதரிசி. ஆனா தானியேல் பேர் போட்டாரா? தீர்க்கதரிசி தானியேல். இவர் சகல தீர்க்கதரிசனம் உடையவர், பல யுகங்களுக்கும் பல வருடங்களுக்கு பிற்பாடு நடக்க போறதை முன்னக்கூட்டியே சொன்னவர்னு பேர் போட்டாரா? அவர் என்ன செஞ்சாரு? 3 நேரமும் ஜெபம் பண்ணார். ராஜமேன்மை இருந்தும் ஜெபம் பண்ணார். எதற்காக? தன் குலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு பிரஸ்தாபத்துக்காக கர்த்தர் நமக்கு இந்த மேன்மையை கொடுக்கலாங்க, பிரயோஜனப்படும்படி, உதவியா இருக்கும்படி. யோசேப்புக்கு கர்த்தர் ராஜமேன்மையை கொடுத்தாரு. எதற்கு கொடுத்தாரு? தகப்பன் குடும்பத்தை சபிக்கிறதுக்காகவா? தகப்பன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக. அதே ஆதியாகமம் 49 அதிகாரம் நினைக்கிறேன். தன் தகப்பன் குடும்பத்தாரை யோசேப்பு ஆதரித்து கொண்டு இருந்தான். ராஜமேன்மை கொடுத்தது யோசேப்புக்கு. ஆனா ஆதரவு யோசேப்பு யாரு கொடுத்தாரு? தன் குடும்பத்திற்கு, தன் கோத்திரத்துக்கு, தன் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். அன்றைக்கு மாத்திரம் யோசேப்பு தன் குடும்பத்திற்கு நன்மை செய்யாமல் தீமை செய்திருப்பார் என்றால் யாக்கோபு என்கிற வம்சம் இல்லாமல் போயிருந்திருக்கும். அதனாலதான் யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நீ எனக்கு தீமை செஞ்ச, ஆனா கத்தனை கதை நன்மையா மாத்தினார். நமக்கு தீமை செய்கிற கூட்டம் இருக்கும். நாம் நன்மை செய்வோம் என்றால் அந்த கூட்டம் ஒரு நாள் தேவனுக்கு நேராய் திரும்பும். யோசேப்பை கொன்றவங்க தான், யோசேப்பை குழியில போட்டவங்க தான், யோசேப்புடைய தீர்க்கதரிசனத்தை அற்பமா எண்ணவங்க தான், யோசேப்பினுடைய வெளிப்பாட்டை அற்பமா நினைச்சவங்க தான். ஆனா அவர்கள் ஒரு நாள் மனம் திரும்ப காரணம் என்ன? யோசேப்பு தனக்கு நடந்த கொடுமையாய் பாராமல் தேவ திட்டமாய் பார்த்தார். தேவன் கொடுத்த பரிசாய் பார்த்தார். தேவன் கொடுத்த ஒரு நல்ல பாதையாக பார்த்தார். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை நடக்கூடிய அனைத்து அசம்பாவிதங்களையும் தேவன் கற்றுக் கொடுக்கும் பாடமாய் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் இதிலும் பெரிதான காரியங்களை அவர் நிச்சயம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதை யோசேப்பு பாடமா எடுத்துக்கொண்டதுனால யோசேப்புக்கு கர்த்தர் மேன்மையை கொடுத்தார். எகிப்தையே போஷிக்கிற கரங்கள் யாருக்கு இருக்கு? யோசேப்புக்கு இருக்கு.
அந்த கரத்தால் அவர் யாரை போஷிக்கிறாரு? தமது குடும்பத்தை போஷிக்கிறார். தமது குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்கார். எதற்கு இந்த மேன்மை? எகிப்தை போஷிக்கிறதுக்கா? உன் குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு. யாரை போஷிக்கிறதுக்கு? நம்ம குடும்பத்தை போஷிக்கிறது. நம்ம கொடுக்கப்பட்ட மேன்மை எதுக்கு? நம்ம கொடுக்கப்பட்ட பணம் எதுக்கு? ஊரில் தூக்கி கொடுக்கறதுக்கா? உன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு, உன்னுடைய ஊழியத்தை பார்க்கறதுக்கு, உன்னுடைய சபையை பார்க்கறதுக்கு. ஊரில் தூக்கி கொடுக்கறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணல? நம்ம கரத்தை ஆசீர்வதிக்கல. இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு பெரிய முட்டாள்தனமான காரியம் அதுதான். என்ன முட்டாள்தனமான காரியம்? ஊரூராக கொடுப்பாங்க, உள்ளூர் என்ன பண்ணுறது இல்லை, கொஞ்சம் கூட நினைக்கிறது கிடையாது. அதை தான் ஒரு ஊழியக்காரர் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். தண்ணி எதுக்கு பாய்ச்சணும்? மரத்துக்கா செடிக்கா? தண்ணி எதுக்கு பாய்ச்சணும்? மரத்துக்கா செடிக்கா? ஆனால் இன்னைக்கு முக்கால்வாசி பேர் எதுக்கு தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? மரம் வளர்ந்துருச்சு, அது பொழைச்சிக்கும். ஆனால் செடி தண்ணி பாய்ச்சினா தான் பொழைக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் உதவி இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம கரத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் என்ன? செடிக்கு தண்ணி பாய்ச்ச முடியும், மரத்துக்கு இல்லை. மரத்துக்குள்ள, செடிக்கு. இங்கே எத்தனை பேர் அப்படி தெரியல. ஆனால் வார்த்தை வருது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் சரியாக போஷிச்சா போதும், உங்களை வளர்க்க கர்த்தர் உண்மை உள்ளவர். சரிங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் சின்னதோ பெருசோ அது வேற. நான் நம்முடைய சபைக்காகவோ என்னுடைய வருமானத்துக்காகவோ நான் என்ன பண்ணல, இந்த வார்த்தையை நான் சொல்ல கிடையாது. உணர்த்தப்பட்டதுனால மட்டும்தான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையை எந்த அளவுக்கு கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். யோசேப்பு தன் குடும்பத்தை கனப்படுத்தினா யோசேப்பை கர்த்தர் கனப்படுத்தினார். எஸ்தர் தன் கோத்திரத்தை கனப்படுத்தினா எஸ்தரை கர்த்தர் கனப்படுத்தினார். தானியேல் தன் கோத்திரத்துக்காக ஜெபித்தார், தானியேலை கர்த்தர் கனப்படுத்தினார். யார் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட சபையை கனப்படுத்துகிறாங்களோ, தனக்கு கொடுக்கப்பட்ட சபைக்காக ஜெபிக்கிறாங்களோ, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் அங்கீகரிக்கிறாங்களோ, அவர்களை கர்த்தர் பெரும்பாலான காரியத்தில் மேன்மையான பண்ணுவார், மாற்றுவார். ஆனால் அதை விட்டுட்டு, கொடுக்கப்பட்ட சபையை விட்டு, கொடுக்கப்பட்ட ஊழியக்காரை விட்டு வேற எங்கேயாவது மந்த அலைஞ்சு திரிஞ்சிச்சு அப்படின்னா மந்த போஷிக்கப்படாது. அதனுடைய மயிர்கள் கத்தரிக்கப்பட்டு, அதன் பால்கள் உறிஞ்சப்பட்டு, அதிலிருந்து வெண்ணெயை கடைஞ்சி எடுத்து வியாபாரமாய் போகுமே தவிர அது ஸ்தோத்திரம் வளர்ச்சிக்கு நேரம் என்ன பண்ணாது, போகாது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தையில் நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை கொழுமையாக என்ன பண்ணுவார், வைப்பார். மந்தையை தாண்டி போனோம் வச்சுங்களேன், இன்னொரு மந்தை மேய்ப்பன் என்ன பண்ணுவார், நல்ல முடித்தோ நல்லா இருக்கே, வா கத்தரிச்சு விட்றேன், ஒரு லாபம். இதனிடத்திலிருந்து நல்ல பால், வா கறந்து விடுவோம், ஒரு லாபம். ஆனால் லாபம் பார்க்காத ஒரே இடம் தெரியுமா? அந்த ஆட்டுடையதான மந்தையின் மெய்ப்பன் மட்டும்தான் அந்த ஆட்டை புஷ்டியாக்க பார்ப்பானே தவிர அந்த ஆட்டை உறிஞ்செடுக்க என்ன பண்ண மாட்டாங்க. எந்த ஆட்டு மந்தைக்காரனாவது ஆட்டை பட்னியாக போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு மந்தைக்கு கீழே இருக்கிற ஆடு, எல்லா ஆடும் தழுக்கு பழுக்குன்னு என்ன பண்ணும், ஓடும். ஓடினாலே வயிறு தங்கு 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 தங்குன்னு என்ன பண்ணும், ஆடும். ஆனால் ரோட்டில் திரிகிற ஆட்டை பாருங்க, வயிறு ஒட்டி போய் விளா எலும்பு வெளியே தெரிஞ்சு அந்த அந்த முதுகு எலும்பு தெரியும். காரணம் என்ன? போஷிக்கப்படுகிற இடத்துல அந்த ஆடு என்ன பண்ணல, இல்லை. உதவி செய்கிற இடத்துல இருந்தும் உதவி செய்யலனா, உதவி செய்யாம ஓடுனா நன்மை நமக்கு என்ன பண்ணாது, வராது. அல்லேலூயா. அதனால மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறதை விட செடிக்கு தண்ணி பாய்ச்சு சமாதானமாக வாழ நினைக்கிறத விட சங்கடத்தில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. எகிப்தில் மோசே இருக்கிற வரைக்கும் மோசே நினச்சிருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் மோசையும் சந்தோஷமாக இல்லை, தன் ஜனத்தை ஒருத்தன் அடித்து கொள்றதுக்காண்டி இறங்கி வந்தார். அவர் நினச்சிருந்தா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் எகிப்துடைய ராஜாவாக இருந்து பெரிய காரியத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் அடுத்த 40 வருஷம் ஆகி அவர் ராஜாவாகிறதுக்குள்ள எபிரேயருங்கிற ஒரு சந்ததியே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கும், போயிருக்கும். நமக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அதை சரியாக பயன்படுத்தணும். அதை சரியாக என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். பயன்படுத்த தவறுவோம் என்றால் அழிவு நிச்சயம். அல்லேலூயா. ராஜமேன்மை எதற்காக? நமக்கு ராஜமேன்மை கொடுத்தது உதவியாக இருப்பதற்காக, சில காலகட்டத்துக்கு உதவியாக இருக்கிறதுக்காக. சிலரை கர்த்தர் சில சமயம் தான் வெளியே கொண்டு வருவார்.
திஸ்பியனாகி எலியாவை கத்தர் எப்போ வெளியே கொண்டு வந்தார்? 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதுன்னு சொல்கிறது கூட்டு வந்தார். அதற்கப்புறம் தான் அவரை அது வரைக்கும் அந்த எலியா எங்கே இருந்தார் யாருக்குமே தெரியாது. சில காலகட்டத்துக்கு சிலர் கத்தர் வெளியே கொண்டு வரணும்னா நாம் பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ராஜமேன்மை எதற்காக? சில காலகட்டத்துக்கு உதவியாக இருப்பதற்காக. உதவி செய்யவில்லை என்றால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாமா?